என் பேர் வரதன். அந்த மோகன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். பிள்ளைங்க என்கிட்டமேனு தான் அந்த கமலாமா என்ன மோகனமா நடிக்க சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும். இவனும் ஆளே மோசடியா? இன்ஸ்பெக்டர் விடு, இவன் நமக்கு தேவைப்படும். டேய் வரதா, இடைத்தேர்தல்ல அதுல நான் நிக்கணுமா? நீ கெட்ட கெட்டுக்கு எலெக்ஷன்ல வேற நிக்க போறியா? நீ என்ன பண்ணுவா பாவம்? உன்னை விட மோசமானவன் எல்லாம் எலெக்ஷன் ஜெயிச்சு அவன் ஊர்ல 5-6 சினிமா தியேட்டர் கட்டிடுறான். நீ ஒரு டூரிங் டாக்ஸாவது கட்டு. இந்த இடைத்தேர்தல் ஐயா நிக்கிறாரு, அவருக்கு ஆதரவா நீ பிரச்சாரம் பண்ணும். நானா? ஆமா, பழைய மோகன் எனக்கு எதிரியா இருந்தான். ஆனா இப்ப அதே மோகன் எனக்கு ஆதரவா வேலை பார்க்கறான்னு ஜனங்க ஏமாறணும், ஓட்டு போடணும், நான் ஜெயிக்கணும். அப்போ என்ன கட்சி மாற சொல்றீங்களா? அது தப்பு இல்ல. கட்சி மாறுறது தப்பா? ஐய, அதான் இன்னைக்கு ஃபேஷனே. நீ மட்டும் கட்சி மாறி இங்க வந்துட்டேன்னு வச்சுக்க, உடனே உனக்கு ஒரு வாரிய தலைவர் பதவி போட்டு கொடுத்துருவோம். இவர் எப்படி பணக்காரர் ஆனாரு? கட்சி மாறிதான். இப்ப நீ என்ன பண்ற? வக்கீல் மோகனா கோர்ட்டுக்கு போற, கதிரவனுக்காக வாதாடுற மாதிரி நடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற. அங்க நீ எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிறத பத்தி கவலைப்படாத, நாங்க சொல்லி தரோம். என்ன வக்கீலா? நானா? அது எப்படி முடியும்? வரதா, ஐயா சொல்றத மரியாதையா கேளு, இல்ல உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஐயா அவன் ஆதரிக்கிறேன். வெரி குட். ஏன் சொக்கு, போலி வக்கீல் வந்துருவான்ல? குடிகாரனா இருந்தாலும் வார்த்தை சுத்தமானவன், கரெக்டா வந்துருவான்னு நினைக்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கதிரவன் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். இவர் போய் கலாட்டா செய்த இடம் மிகவும் கௌரவமான இடம். மிஸ்டர் பெருமாள் சாமி ஒரு பெரிய சாராய மர்ச்சன்ட், பல தியேட்டர், தொழிற்சாலைகளுக்கு அதிபதி. அதைவிட அமைச்சர் வைரவனுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி. அவரோட வைன் ஷாப்ல போய் கலாட்டா பண்ணது மட்டும் அல்லாம அவரோட கேஷ் பாக்ஸ்ல இருந்து 5000 ரூபாய் பணத்தையும் திருடி இருக்கிறார். மிஸ்டர் பெருமாள் சாமியை கொலை செய்யவும் முயற்சி செய்திருக்கிறார். அட்டெம்ப்ட் மர்டர். இது மிகப்பெரிய குற்றம். இந்த வழக்கு சம்பந்தமாக எல்லா சாட்சியங்களையும் ஏற்கனவே தீர விசாரித்தாகிவிட்டது. எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கனம் கோத்தார் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள கதிரவன் சார்பில் யார் வாதாடுறது? வக்கீல் மோகன். மோகன் எங்கே? மோகன் என்ன கேட்டீங்க? ஆமா, ஒரு பெரிய விபத பாரதி பாட்டு கேட்கறாங்க. எரிச்சல கிளப்பாதியா, திருப்பி கேளுங்க. இது என்ன நேரு விருப்பமா? சும்மா ஐயா. அந்த வக்கீல பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏன் அக்கறை? வக்கீல் மோகன் நாங்க தான். சொல்லல யுவர் ஆனர், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. வக்கீல் மோகன் கதிரவனுடைய ஃப்ரெண்ட், அவனுக்காக வாதாட வந்திருப்பாரு நாங்க நினைச்சோம். அதான், அவ்வளவுதானே. மிஸ்டர் கதிரவன், நீங்களே சொல்லுங்க, உங்களுக்காக வாதாட யாருமே இல்லையா? யுவர் ஆனர், எனக்கு நானே வாதாடுறேன். எஸ். பெருமாள் சாமியை குறுக்கு விசாரணை செய்ய கனம் கோட்டார் அவர்கள் அனுமதிக்குமாறு கேட்டுக்கிறேன். எஸ். மிஸ்டர் பெருமாள் சாமி, அரசாங்க வக்கீல் ஏதோ சொன்னாரே, நீங்க பெரிய தொழிலதிபர், சாராய மர்ச்சன்ட், பல தியேட்டர்களுக்கு முதலாளி, அப்படி இப்படின்னு எல்லாம் உங்க சுய சம்பாயத்தில் ஏற்பட்டதானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அமைச்சர் வைரவனுக்கு நீங்க ரைட் ஹேண்ட் மாதிரி இல்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அமைச்சர் வைரவனோட பினாமி நீங்க, அவரோட கோடிக்கணக்கான சொத்துக்களும் உங்க பேர்ல இருக்கு இல்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, அது ஐயோ அமைச்சர் சொத்தா? எல்லாம் என் சொத்துங்க, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கோயிலுக்கு மசூதிக்கு மத்தியில நீங்க ஒயின் ஷாப் நடத்துறீங்க இல்ல? அதெல்லாம் இல்லவே இல்ல யுவர் ஆனர். எவ்வளவு பெரிய பாவம் அது. பாவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்த போட்டோவை பாருங்க. இது வந்து என் ஒயின் ஷாப்புக்கு பக்கத்துல கோயில் மசூதி இருக்கு. அதெல்லாம் நானா கட்டினேன். நான் எப்படி குற்றவாளி ஆக முடியும் யுவர் ஆனர்? மிஸ்டர் பெருமாள் சாமி, கோயில் மசூதி இதெல்லாம் பொதுமக்கள் கூடுற இடம். இங்கெல்லாம் மதுக்கடைகள் வைக்க கூடாங்கிறது சட்டம். அதையும் மீறி உங்களுக்கு அமைச்சர்கிட்ட இருக்க செல்வாக்க பயன்படுத்தி நீங்க லைசன்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு சொல்றேன். அதுவும் யாரோட பேர்ல? அமைச்சர் வைரவனோட பேர்ல வாங்கிருக்கீங்கன்னு சொல்றேன். அமைச்சர் பேர்ல எப்படி வாங்க முடியும்? எல்லாம் என் பேர்ல வாங்கியிருக்கேன். வெரி குட். அமைச்சர் பேர்ல வாங்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் உங்க பேர்ல வாங்கிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, ஆமா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் வைரவன் பெயரை இழுப்பதை இந்த கோர்ட் அனுமதிக்க கூடாது. யுவர் ஆனர், இந்த வழக்கில் அமைச்சர் வைரவனை சாட்சியாக விசாரிக்க வேண்டும். எனவே இந்த மனுவை கொடுக்கிறேன். யுவர் ஆனர், இதெல்லாம் விதண்டாவாதம். அமைச்சருக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு? யுவர் ஆனர், அமைச்சரோட ரைட் ஹேண்ட் பெருமாள் சாமிங்கிறத அரசாங்க வக்கீலே சொன்னார். அதனால வலது கையை விசாரிக்கும் போது அந்த கைக்கு சொந்தமான உடம்பையும் விசாரிக்கணும். அதாவது கிளைய விசாரிக்கும் போது மரத்தையும் விசாரிக்கணும். ஆகவே இந்த வழக்கில் அமைச்சரோட சாட்சி மிகவும் முக்கியமானது. எனவே
என்னோட மனுவை ஏத்துக்கிறோம்னு கேட்டுக்கிறேன். இந்த மனு பரிசீலிக்கப்படும். இந்த வழக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. யுவர் ஆனர், அப்ப நான் கொடுத்த ஜாமீன் மனு? ஜாமீன் சாங்ஷன், கண்டிஷன் ஜாமீன். தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட வேண்டும். வர்றங்க. கும்புறியா? வெளியே வா, ஆளு வச்சு அடிக்கிறேன். எல்லாம் உங்க தயவுதாங்க. இவனுக்கு நம்ம செலவுல ஒரு மிஷின் வாங்கி கொடுக்கணும். பினாமியும் கழுத்து அறுத்துட்டான், வக்கீலும் கழுத்து அறுத்துட்டான். யாரு படுத்திருக்குது? நம்ம ஆளு. அட பாவி, உள்ள வந்து கோர்ட்ல வாதாடுனா ஃபுல்லா போட்டு படிக்கட்டுல பிரார்த்தனை பண்றியே, இது என்ன கோயிலா? போட்டது பத்தாது, கதிரவன் எங்க? அவர் என்ன பிராஞ்சி கடையா வச்சிருக்காரு? அவரை தேடுற? எனக்கு வேணும், எனக்கு வேணும். முதல்ல எங்களுக்கு வேணும். ஒன்ன நம்பணும் பாரு எங்களை. ஒன்ன அண்ணன் நீ வக்கீல் வேற இதுல ஏன் அவரை போட்டு இப்படி அடிக்கிற? எல்லாம் எங்க விதி. இல்ல சரி, இப்படியே மீதி. ஏயா, இவரை குடிக்க வச்சது இல்லாம இப்ப கொலை வேற செய்ய பாக்குறீங்களா? வாங்க பிடியா. நீ போயா. ஆம்பளைங்க தான் பொம்பளை எடுப்பாங்க பேரு. இப்ப பொம்பளைங்க ஆம்பளை எடுத்துட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். கமலா கூப்பிட்டீங்களா? இல்ல, அங்க பழைய டீச்சர் கமலா. இரு, உனக்கு விளையாட்டு காட்டுறேன். இது வேற. யார் நீங்க? கேக்குறல்ல? சொல்லுங்க, யார் நீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. நீ ஏமா நிக்கிற? நீ என்னடா? நீ விபச்சாரப்படுத்தி வச்சு நடத்தி இருக்க, அதுக்காக உன்னை நான் கைது பண்றேன். இது அநியாயம், அக்கிரமம். நிறுத்துமா, பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. நட. அம்மா போலீஸ் பிடிச்சு போறாங்க. அதே மஞ்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அப்பா, அம்மா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும். அம்மாவை நான் காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. வெரி குட். நம்ம பிளான் பிரகாரம் அவளை உள்ள தள்ளியாச்சு. இந்த பாரு, அவளை பண்ற சித்திரவதையில இந்த பையன் கால்ல வந்து வேணும். ஓகே? நீங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா சட்டசபையில எக்கச்சக்கமா கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பான்? சட்டசபையை கலைச்சுட்டா கவர்மெண்டே போயிடியா? ஓ, அது வேற இருக்கோ. எக்கச்சக்கமான விவகாரம் இருக்கு. இது அநியாயம், அக்கிரமம். நான் செஞ்ச தப்புக்கு அந்த கமலாவை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டீங்க. தயவு செஞ்சு அவங்களை விடுதலை பண்ண சொல்லுங்க சார். நீயும் கமலாவும் சேர்ந்து செஞ்ச துரோகத்துக்கு இதுதான்டா தண்டனை, புரியுதா? இப்படி செஞ்சீங்கன்னா அந்த பெண் பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. பெண் பாவமா? என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். நீங்க என்ன சொல்றாலும் கேட்கறேன். சத்தியமா? சத்தியமா. கமலா எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க ப்ளீஸ். ஐயா இடைத்தேர்தல் நிக்கிறாரு, தேர்தல் பிரச்சாரத்தை ஒழுங்கா செய்தியா? செய்றீங்க. யோ, செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க கட்சிக்கார மாதிரி பணத்தை வாங்கிட்டு ராத்திரி தண்ணியை போட்டு தூங்கிறாதீங்கய்யா. சொக்கு சொல்லல. யோ, என்னய்யா ஆளுக்காரு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? எல்லாம் பழக்க தோஷம். எப்படியாவது கமலா விடுதலை பண்ணிருங்க. மறுபடியும் தப்பு பண்ணா என்ன கொண்டுடுங்க. பெருமாள் சாமி, ஐயா கமலாவை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏமா பரதேவதை பத்தினி தெய்வமே, இன்னும் ஏன் உள்ள இருக்க? வெளியில வா. ஐயா சொல்லித்தான் உள்ள போட்டோம், ஐயா சொல்லித்தான் வெளியே கொண்டு வந்திருக்கோம். உள்ள வெளியே எல்லாம் ஐயா தான். மங்காத்தா சீட்டு மாதிரி. இப்பவாது உனக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாய மூடு. என் வாயை மூடி போடலாம், ஆனா ஊர் வாயை மூட முடியாது. வக்கீல் மோகம் பொண்டாட்டி கமலா ஒரு விபச்சாரி. ரெட் லைட் ஏரியால உள்ளவன்னு ஊரே மூஞ்சில காரி துப்பும்.
நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல? இவருக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ள இல்ல. ஏன்னா சொக்கு சொல்லல. எனக்கு பொண்டாட்டி இருக்கா, ஆனா உன்ன மாதிரி பஜாரி இல்ல. பொம்பளைன்னா அவதான் பொம்பளை. உத்தமி, பத்தினி, பத்திரமாத்து தங்கம், கருப்பு கரசு. ஏன் சிரிக்கிற? அது வந்து சொக்கு சொல்லல. நீ எங்களை அவமானப்படுத்தின, அதுக்காகத்தான் இப்ப உன்னை நாங்க அவமானப்படுத்தணும். இனிமே நீ இங்க வழியில குறுக்கிடாத. இன்னும் நிக்கிற வா. ஆண்டவரே, 108 தேங்காய் உடைக்கிறோம். ஐயா எலெக்ஷன்ல 108 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். சொக்கு, ஐயாவை எதிர்த்து யாரும் போட்டியிட கூடாதுன்னு வேண்டிய கூடாதா? அதை விட்டுட்டு 108 208 ஐயா அண்ணா போஸ்டா ஜெயிக்கணும். என்ன சொல்றீங்க? வாக்காளர்களே, நான் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு எனக்கு ஆதரவா வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த இடைத்தேர்தலில் நான் நிக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சுன்னா, என்னுடைய நாணயத்துக்காகவும் நேர்மைக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் எனக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க. இந்த மந்திரி பதவி நீடிக்கணும்னா இந்த 6 மாசத்துக்குள்ள நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்காகத்தான் இந்த இடைத்தேர்தல். நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நாமினேஷன் தாக்கத்தின் நேரமாயிடுச்சு. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு இன்னும் பண்ண போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு ஓட்டு இன்னும் பண்ண போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? வைரவன் ஐயா, அங்க தலைவனை பாருங்க. நம்ம கூட கூட்டமா இருக்கு. உங்கள் ஓட்டு இன்னும் பண்ண போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் வேணும். என்ன கதிரவா, நடக்க போற இடைத்தேர்தலில் நீயும் போட்டி போட போறியா? பார்த்தா தெரியல, போட்டி போடுறது தப்பா? இது ஜனநாயக நாடு. என்ன எதிர்த்தா? தனிப்பட்ட ஒரு மனுஷனை எதிர்த்தல்ல, ஊழலை எதிர்த்து, லஞ்சத்தை எதிர்த்து, ஊர் தாலியா இருக்கிற உங்க பஞ்சமா பாதகத்தை எதிர்த்து, பழி வாங்குற உங்க அக்கிரமா அநியாயம் அராஜகத்தை எதிர்த்து. கதிரவா, எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? டெபாசிட் கூட வாங்க மாட்டேன். வேணா 1 லட்சமோ 2 லட்சமோ தூக்கி எறியறேன், ஒதுங்கி போயிடு. நீ பேசல, பணத்தை காட்டி பல பேரை விலைக்கு வாங்கினியே, அந்த கொழுப்பும் ஆணவம் தான் பேசுது. நீ வெற்ற தங்கச் சுரங்கத்துல தலைகுப்புற விழுகிறதுக்கு நான் ஒண்ணு தன்மானம் இல்லாதவன் இல்ல, சுத்த தமிழன். அப்ப நீ படிய மாட்ட? நான் படியவும் மாட்டேன், நீ விடியவும் மாட்டேன். முட்டாள். உன் பேரை கேட்கலையே, இடியட். உன் இன்சிலையும் கேட்கலையே. ஏய், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவன், ஜாக்கிரதை. 2வது உலக யுத்தத்துல ஹிட்லரும் முசோலினி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பிரான்ஸ பிடிச்சாங்க, லண்டன்ல பாம்பு போட்டாங்க, மாஸ்கோல நுழைஞ்சாங்க. கடைசியில என்னாச்சு பாத்தியா? என்னது புரியாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? புள்ளி விவரத்தோட பேசுறான். தலைவரே, நாம இனிமே இங்க இருக்க கூடாது, போயிடுவோம் வாங்க. உத்தமர் வைரவன் வாழ்க! புனிதர் வைரவன் வாழ்க! நல்லவர் வைரவன். வாழ்கைமார்களே, தோழர்களே, இப்படிப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நான் இதுவரை பேசியதே கிடையாது. இது என்ன கடல் அலையா இல்லை மக்கள் தலையா? என்ன 4 போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க. இங்க மாதிரியா காதுல வெல்டிங் பண்ணிட்டு இருக்க. இவன் யாரு? அவன் லவுட் ஸ்பீக்கர் காரன், காசு வாங்கிட்டு கடைசியில தான் போவான். சார், அவனுக்கு ஓட்டு இருக்கு, அவனை பத்தி கொஞ்சம் பாராட்டி பேசுங்க. பேசிடுவோம். இப்பேற்பட்ட ஸ்பீக்கரை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட ஸ்பீக்கர் இது ஒரு பெரிய ஸ்பீக்கர். அலமு, ஏன் வாந்தி எடுக்கிற? என்ன சாப்பிட்ட? ஒண்ணும் இல்லைங்க. நான் இப்போ 2 மாசம் ஒழுகாம இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இனிமே உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு அப்ப டாக்டர் சொன்னாரு. இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை உண்டாயிருக்கே. அதுக்கு காரணம் யாருன்னு கேக்குறீங்களா? என் வயித்துல வளர்ற இந்த குழந்தை உங்களுக்கு இல்லைங்க. ஆண்டவன் கொடுத்து தத்துவம் பேசுறேடி.
பட்டு கேட்டவ தத்துவமா பேசக்கூடாதுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கே, அது யாருக்கு சொந்தம்? மந்திரி வைரவனுக்கு சொந்தம். அந்த மந்திரிக்கு நான் தான் பினாமி. இந்த பங்களாவுக்கு நான் தான் பினாமி. படகு போல காருக்கு நான் தான் பினாமி. பல லட்சம் ரூபாய்க்கு நான் தான் பினாமி. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நீங்க தான் பினாமி. வைரவா, நீ கொள்ளையடிச்ச சொத்துக்கள்லாம் என்ன திரையா பயன்படுத்தணும் இல்லாம திற மரபில என் குடும்ப மானத்தையே பறிச்சுட்டேடா. ஒன்ன நான் விட மாட்டேன். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தொடாதீங்க, நான் அருகதை இல்லாதவன். எப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு நான் உயிரோட இருக்க கூடாது. அலமு, அலமு, கதவை தர. அலமு, கதவை தர. அவசரப்படாதே. சொக்கு, யோ சொக்கு, என்னங்க பேப்பரை பாத்தியா? ஏன் உங்க மந்திரி பதவி போயிருச்சா? No. இல்ல, சில மந்திரிகளுக்கு தான் பதவியில இருக்கமா இல்லையாங்கிறது காலையில பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது இல்லையா, படிச்சு பாரியா இத? பெருமாள் சாமி சம்சாரம் ஸ்டவ் அடிச்சு செத்து போச்சா? ஏயா, பெருமாள் சாமி சம்சாரம் செத்ததுக்கு ஒரு போன் கூட பண்ணலையே. இப்பதான் இடத்தேர்தலுக்கு நாமினேஷன் போட்டு வந்திருக்கீங்க. இந்த நல்ல நேரத்துல எதுக்கு அவசரமான செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக அவர் வரலையோ என்னமோ. அவரே வந்துட்டாரு. வா பெருமாள் சாமி, இப்பதான் பேப்பர்ல படிச்சேன். ஸ்டவ் அடிச்சு போய் என் இதயமே வெடிச்சு போச்சு. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், ஸ்டவ் அடிச்சு சேலையில தீ பிடிச்சு. என் அளவு அக்னி பிரவேசம் பண்ணி பரிசுத்தமாயிட்டா. நீ ரொம்ப கலங்கி போயிருக்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன்னா எலெக்ஷன் ஒர்க் நிறைய இருக்கு, நீ தானே பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். போ போ. என் பொறுப்புகளை தட்டி கழிக்க மாட்டேன், கட்டாயம் நிறைவேற்றுவேன். வரேன். சொக்கு, என்ன இடைத்தேர்தலுக்காக புதுசா பஸ் ரூட், விவசாயிகளுக்கு பம்பு செட்டு. எங்க அவன் சம்சாரம் செத்து போன கவலையில வந்துட்டு போயிருக்கான். அதை விட்டு பம்பு செட்டு பைப்பு செட்டு அறிவு இருக்கா உனக்கு? நமக்கு அதாயா முக்கியம், எலெக்ஷன் தாயா முக்கியம். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? நம்ம தொகுதியில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கத்தி, கடப்பாறை, சைக்கிள் செயின் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். நாம ஜெயிச்சிருவோம்ல? நிச்சயமா ஜெயிச்சிருவோம். நம்ம ஆட்சிக்கு வந்து என்னென்ன இறங்கி இருக்கு. என்னையா இறங்கி இருக்கு? எவ்வளவோ இறங்கி இருக்கு. பஸ் பாலத்துல இருந்து கீழே இறங்கி இருக்கு, ட்ரெயின் தண்டவாளத்துல இருந்து தரையில இறங்கி இருக்கு. மொத்தத்துல நம்ம மானவ மரியாதை எல்லாம் இறங்கி இருக்கு. இது போதாதா? இறங்குறத பத்தி சொல்லிட்டு இருக்க, ஏறத பத்தி சொல்லியா? நீங்க தண்ணி அடிச்சா போதும், உங்களுக்கு நல்லா ஏறுது. சொக்கே, சொல்லல. அமைச்சர் வைரவனை ஆதரித்து வக்கீல் மோகன் பிரச்சாரம். அம்மா பாத்தீங்களாமா, அப்பா மந்திரியோட கட்சியில் செஞ்சுட்டாரா? ஆமா, நிறைய கிடைக்கும். பணம் மட்டும் இல்ல, பதவியும் கிடைக்கும். வேற என்னம்மா கிடைக்கும்? பச்சோந்திங்கிற பட்டம் கூட கிடைக்கும். ஏயா, செய்யறதையும் செஞ்சுட்டு பட்டம் வேற கொடுத்துக்கிறியா? குடிச்சிட்டு அவர் கௌரவத்துக்கு எடுத்த இப்ப அரசியல்ல அவருக்கு இருக்கிற நல்ல பெரிய குட்டிச்சவராக்க பாக்குற. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன்னோட உதவி எனக்கு போதும். தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ. அப்ப குழந்தைங்களுக்கு அப்பா? இப்படி ஒரு அயோக்கியனை என் குழந்தைகளுக்கு அப்பாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தேனே, அது நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். இனி அந்த குழந்தைகளை ஏமாத்துறது பெரிய பாவம், துரோகம். மரியாதை என்கிறத வெளியே போயிடு. போகலன்னா போகலனாவா? நீ போக வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு என்னையே அழிச்சுக்கிற. என் கணவர்கிட்ட நான் போய் சேர்ந்துடுறேன். மஞ்சு, மதி, ஏமா? அண்ணா, என்ன மன்னிச்சிருக்கண்ணா. அவர் உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சா இந்த குழந்தைங்க உயிரை விட்டுருவாங்கன்னுதான். எனக்கு எல்லாமே தெரியும்.
வரதா? ஐயா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நாம 2 பேரும் ஒரே குட்டியில ஊர்ன மட்டதான் எனக்கு தெரியாத. ஏன்பா, நல்லவனா இருக்கிறதா கஷ்டம், நல்லவனா நடிக்கிறது கூடவா கஷ்டம்? நான் உண்மையிலே நல்லவன் தாங்கிறத நீங்க எல்லாம் கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிதான் போறீங்க. நான் வரேன். இத பாருமா, இதையும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காது. இல்லண்ணா, இனிமே இதையே நினைச்சு கவலைப்பட போறதில்ல. எலெக்ஷன்ல உங்களுக்காக வேலை பார்க்க போறேன். மாமா, எலெக்ஷன்ல உங்களுக்காக நாங்களும் வேலை பார்ப்போம். சபாஷ், இளைஞரணி ரொம்ப துடிப்பா தான் இருக்கு. ராமு, ஐயாவா? இடைத்தேர்தல் வருது, ஓட்டு போடணும். எதிர்கட்சிக்கு தானே? வலவாங்கவேணி ஆளுங்கட்சிக்கு எங்க ஐயாவுக்கு. சின்னம் நாம நாம தானே போட்டுருவோம். அதான் நெத்தி பெருசா இருக்கா? அடேங்கப்பா, இந்த வழுக்கு வழுக்குது. இது யாரு? என் சம்சாரங்க. எதுவா இருந்தா என்ன, இந்த மூஞ்சிக்கு இது கிடைச்சதே பெருசு. அம்மா, எலெக்ஷன் வருது, அவசியம் எங்க ஐயாவுக்கு ஓட்டு போடணும். ஓட்டு போட பணமா கொடுக்குறேன். பணம் கொடுப்பியா? பணம். அங்க கொஞ்சம் பாருங்கண்ணே. என்ன சொக்கு, என்ன இந்த கோலம்? ஒண்ணுமில்ல, ஒருத்தன் சட்டையே இல்லாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தான். என் சட்டையை அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டேன். நல்ல வேலை, அவன் பேண்டே இல்லாம இருந்திருந்தா என் பொழப்பு நாரி இருக்கும். இந்த மாதிரி 10 பொம்பளைங்க விளக்கமாற திருப்பி பிடிச்சாதான் இந்தியாவே உருப்படும். அப்ப உத்தரப்பிரதேசம் உருப்படணும்னா அதுவும் இந்தியாவுக்குள்ளான இருக்கு. முதல்ல எங்கேயே இருந்துச்சு, எங்க இருந்தா நான் சொன்னேன். நீங்க பார்த்தது வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இந்தாங்க. ஊரே இருந்து ஜிலோன்னு கிடக்குது. இந்த ராத்திரி நேரத்துல எலெக்ஷன் போய்தான் ஆகணுமா? அண்ணே, எதிரினால உங்களுக்கு எந்த நிமிஷம் ஆபத்து வரண்ணே. அண்ணே, உங்க பாதுகாப்புக்காக நாங்களும் கூட வரட்டுமாண்ணே? டேய், வாக்கரிசி வாங்கிட்டு தான்டா பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். இன்னும் எலெக்ஷன் வேலை நிறைய இருக்கு, நீங்க போங்க. போங்கடா. என்ன ஐயா இது, நமக்கு 30 ஜீப்பு, 40 வேனு, 50 கார் ஓடுது. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு டாக்ஸி தான் ஓடுது. எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவான் போல இருக்க. அதனால தான் அவன் டாக்ஸில டைம் பாம்பு வச்சிருக்கேன். பொதுக்கூட்டத்தில் வைக்க வேண்டியது தானே? பொதுக்கூட்டத்துல வச்சா மக்கள் சந்தேகப்படுவாங்க. அதனால தான் டாக்ஸில வச்சேன். இன்னும் 2 மணி நேரத்துல அவன் டாக்ஸியும் க்ளோஸ், அவனும் க்ளோஸ். நீ சீக்கிரம் எஸ்பி ஆயிருவேன். கதிரவனை எல்லா இடத்தையும் தேடியாச்சு, எங்கேயுமே காணலையே. கதிரவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த பாவையோட அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்னையா? வீட்டுல இருந்த உங்க குழந்தைகளை வயிறோட ஆளுக கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. உங்க அம்மா கதிரவனுக்காக எலெக்ஷன்ல வேலை பாக்குறாளா? அந்த பொம்மைங்களுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும். உங்களை யார் காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். நான் இருக்கேன். வந்துட்டியா? ஒன்னுதான் எதிர்பார்த்தேன். மரியாதையா எலெக்ஷன்ல நிக்கிறத வாபஸ் வாங்கிடு. இல்ல தாய்ப்பாலோட வீரத்தையும் கலந்து குடிச்ச தமிழன்டா. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும்.
என் குழந்தைகளை எங்க மறைச்சு வச்சிருக்க? செத்து போன அப்பனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அநேகமா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பாங்க. அட பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. சின்ன பொண்ணுங்க திட்டு எனக்கு தேவார பாட்டு. கவலைப்படாத, உன்னையும் அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். உன் வேஷத்தையும் மோசத்தையும் கணிக்காம விட மாட்டேன். காத்தா மாட்டேங்குது. நிறுத்துப்பா, நிறுத்து. கதற காலம் வண்டி மட்டும் நிக்குது. அப்ப பாமா அதுல இருந்து எடுத்துருவோம். ஆமா, இவங்க ஓடி வராமா? என்ன சார், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? கமலாவை காரை கொண்டுட்டேன், ஜனங்கள்லாம் பாத்துட்டாங்க, என்ன துரத்திட்டு வராங்க. அடடே, கமலாவையும் கொண்டுட்டீங்களா? சந்தோஷப்படுத்திக்குவா என் நேரம். ஜனங்க என்ன கொண்டுடுவாங்க போல இருக்கு. நான் இந்த கார்ல போயிருந்தேன். இந்த கார்லயா? மக்களுக்கு தெரியுது நம்ம கார்னு, உங்களை கொண்டு விடுவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நான் உங்க பினாமியாச்சே, உங்களை சும்மா விட்டுருவேனா? இந்த கார்ல போங்க. இது கதிரவன் காராச்சே? ஆமா, மக்களுக்கு தெரியுது கதிரவன் கார்னு. அவன் தான் போறான்னு வச்சுக்கிட்டு உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. போயிட்டு வாங்க. சாமி, இந்த வண்டியில போயிருங்க, உங்களுக்கு பதவி நிச்சயம். ரொம்ப தேங்க்ஸ். போட்டுமா? போங்க. இத்தனை நாள் நான் செஞ்ச பாவத்துக்கு இப்ப பரிகாரம் தேடிட்டேன்.
அண்ணே, நீங்கதான் குழந்தைகளை இதோ இந்த குழந்தைகள் பத்திரமாக இருப்பது போல் நாடும் மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போது கல் நெஞ்ச மனிதர்கள், கடமை தவறும் அதிகாரிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். ஊழலும் ஊதாரித்தனமும் மறைந்து தகத்தகாய ஒளி உதயமாகும். நாடு வாழும், நலம் பெறும். வணக்கம்.